Next, second sum, if x is congruent to 13 modulo 17, then 7x minus 3 is congruent to which number modulo 17 அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். எக்ஸ் ஆனது மட்டு 17 கீழ் 13 உடன் ஒருங்கிசைவாக உள்ளது எனில் 7x minus 3 ஆனது எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத நான் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறேன். தெரியாத ஒரு நம்பர் அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். கான்குரண்ட் 13 மாடுலோ 17 அப்படின்னு எழுதலாமா? 13 மாடுலோ 17 அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்கேன். தெரியாத ஒரு இன்டீஜரை எக்ஸ்ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்ன்னு வச்சுட்டேன். மாடுலோ 13 கான்குரண்ட் 13 மாடுலோ 17 அப்படின்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டேன். லெட் ஏ பி எ ரெக்வைர்டு நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 7x minus 3 இஸ் கான்குரண்ட். அப்போ 7x minus 3 கான்குரண்ட் சிம்பல் டு விச் நம்பர் மாடுலோ 17. அந்த விச் நம்பர் அப்படிங்கிறத நான் ஏவா வச்சுருக்கிறேன். ஓகேவா? விச் நம்பர் அப்படிங்கிறது தான் நான் ஏவா வச்சுருக்கேன். அது எதாகும்? மாடுலோ 17 ஆகும். ஸோ மாடுலோ 17 இது என்னோட ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 ஃபார்ம் பண்ணிவிட்டு ஈக்குவேஷன் 2 ஃபார்ம் பண்ணிவிட்டு எதை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணியிருக்கேன்? கொஸ்டினை வச்சு நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம கரெக்டாக ஃபார்ம் பண்ணிடும். இதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 எக்ஸ் மாடுலோ 13 மாடுலோ 17 இதில் நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? அப்போ எக்ஸ் மைனஸ் 13 ஈக்குவல் டு 17 என் மாடோவை தூக்கிட்டு நம்ம n ஆட் பண்ணோம்னா நம்ம என்ன சொல்லியிருக்க? n இஸ் சம் இன்டீஜர்னு பிராக்கெட் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். நான் இங்கே எழுதாமல் விட்டுட்டேன். நீங்கள் மறக்காமல் இங்கே எழுதிக்கோங்க. என்னென்னு? n இஸ் சம் இன்டீஜர் அப்படின்னு கண்டிப்பாக ப்ராக்கெட்டில் எழுதிடும். ஏன்னா என்ன ஆட் பண்ணுறேன்? என்ன எதனால என்ன ஆட் பண்ணுற? என்ன பர்பஸ்க்காக நீ கண்டிப்பாக எழுதும். ஸோ n இஸ் ஏதோ ஒரு இன்டீஜர். ஸோ 17n அப்படின்னு எழுதுறேன். எக்ஸ் மைனஸ் 13 இந்த பக்கம் இருக்க 13 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஈக்குவல் டு 17n. இப்போ இது ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போது எக்ஸ் மைனஸ் 13 நீ போட்டிருக்க. அப்போ ஈக்குவல் டு 17n. அப்போது இந்த எக்ஸ் இடத்துல எந்த வேல்யூ கிடச்சிதுன்னா உனக்கு அந்த எந்த வேல்யூ போட்டிருந்தேன்னா உனக்கு 17 கிடைக்கும். 17ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் 13 அப்படிங்கிறத எக்ஸ் இருக்கிறதுல என்னன்னு நீ கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த பக்கம் இருக்க 13 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகுமா? ப்ளஸ் ஆச்சுன்னா 17 ப்ளஸ் 13 30. அப்போ 30 மைனஸ் 17 தட் இஸ் 30 மைனஸ் 13 17. அப்போ 17 17 கிடச்சிருச்சா? அதுதான் நீங்கள் பண்ணியிருக்கேன். இப்போ 30 மைனஸ் 13 17 டிவைடட். அப்போ இது கண்டிப்பாக 17ஆல் டிவைட் ஆகும். ஓவர் 17 117 17. So x equal to our x value is 30. இப்போ x minus 13. அப்போ இந்த x அப்படிங்கிறது எனக்கு என்னன்னா இப்போ இந்த டிவிஷன்லேயே நான் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே இருக்கிறது என்ன? என்னோட வேல்யூ என்ன? இது என்னோட ரிமைண்டர். ஓகேவா? ரிமைண்டர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ எந்த டேபிளில் போகணும்? 17th டேபிள். மாடில் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட டேபிள். ஸோ என்னோட 17th டேபிள். இப்போ இங்கே என்ன? இது என்னோட ஏவா? அது எனக்கு தெரியாது. ஸோ அதைத்தான் நான் கண்டுபிடிக்கும். இது என்னோட ஏ. கோஷன்ட்டு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ எனக்கு ரிமைண்டர் எனக்கு இதுதான்னு எனக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணலாம்? இதையும் ஆட் பண்ணால் எனக்கு எக்ஸ் கிடைக்குமா? ஸோ அதுதானே எக்ஸு. அப்போ 17 + 13 = 30. ஸோ என்னோட எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு? 13 தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒன் டைம் போட்டால் 17. ஒன் டைம் போட்டால் 17. ஏன்னா 17 × 2 டைம்ஸ் போட்டோம்னா 34 ஆயிடுச்சு. அப்போ இதை விட ஓவராக போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒன் டைம் தான் நான் எடுக்க முடியும். ஸோ 1 × 17 17. அப்போ ரிமைனிங் 13 கிடச்சிருச்சா? அப்போ நம்ம போட்டிருக்கிறது கரெக்ட். ஸோ என்னோட எக்ஸ் வேல்யூ என்ன? 13. ஸோ அதைத்தான் நான் இங்கே போட்டிருக்கேன். 13 - 13 = 17n. அப்போ இதே மைனஸ் பண்ண என்ன? 17.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த 17th டேபிளால் 17 டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகும். ஸோ அவர் எக்ஸ் வேல்யூ இஸ் 30. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பார்க்கலாம். சாரி, எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏ வேல்யூ ஃபைன் பண்ணணும்ல, அதை நம்ம எப்படின்னு ஃபைன் பண்ணலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 2, அப்போ 7x minus 3 கான்குரண்ட் ஏ மாட் 17. இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். 7x minus 3 கான்குரண்ட் ஏ மாட் 13. இதையும் நம்ம இதில் இருந்து தான் இது பண்ணியிருக்கோம். அப்போ ஏ வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும். ஆல்ரெடி we know x value. So 7 into 30 minus 3 congruent a mod 7. இதை வந்து இந்த மாட் வேல்யூ தூக்கிட்டோம்னா நம்ம எப்படி எழுதுவோம்? சம் இன்டீஜர்னு எழுதுவோம். அப்போ இதே இன்ட்டு பண்ணுறோம். 210 minus 3 என்ன? 207. அப்போ 207 congruent 3 mod 7 அப்படின்னு எழுதலாமா? ஸோ நம்மளோட ஏ வேல்யூ, அப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் எடுக்கணும். அப்போ 17th டேபிளில் 207 ஏ வேல்யூக்கு இது ஏ, this is our a, this is our remainder, this is our quotient. ஓகேவா? ஸோ நான் போட்டிருக்கேன். போட்டேன்னா எனக்கு ரிமைண்டர் 3 கிடச்சிருச்சு. அப்போ ரிமைண்டர் 3 கிடச்சிருச்சு. இப்போ 12th quotient கிடச்சிருச்சு. 17th டேபிளில் நான் போட்டேன். அப்போது 3ன்னு இதுதானே நம்மளோட ரிமைண்டரு. ஸோ அந்த இடத்துல நான் அப்ளை பண்ணேன். என்னோட ஏ வேல்யூ 3ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அவர் ஏ வேல்யூ இஸ் 3. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஏ என்னன்னு ஃபைன் பண்ணியாச்சு, எக்ஸ் என்னன்னு ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்டு சம்.